மடங்கு ஆசீர்வாதம் அப்படின்றத குறித்து வாசிக்கும் போது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 4வது வசனம், அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவி ஆகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கை கொடுப்பான். ஆமென். அப்போ இரட்டிப்பான பங்கு முதலாவதாக யாருக்கு கிடைக்குது அப்படின்னா, பொறுப்பை எடுக்கிறவர்களுக்கு இரட்டிப்பான பங்கு கிடைக்குது. நம்பர் 2, இரண்டாவதாக யாருக்கு 2 மடங்கு பங்கு கிடைக்குதுன்னா, நேசத்தை யார் பெற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு 2 மடங்கு பங்கு கிடைக்குது. உங்க குடும்பத்திலேயே ஆண்டவர் உங்களை நேசிக்கணும். நீங்கள் சுற்றி இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை நேசிக்கணும். கர்த்தருடைய நேசம் உங்கள் பேரில் திரும்பிருச்சுன்னா, ஆண்டவருடைய அன்பு உங்கள் பேரில் திரும்பிருச்சுன்னா எல்லாருக்கும் 1 பங்கு கிடைக்கும். உங்களுக்கு மட்டும் 2 பங்கை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஆண்டவரை பார்த்து கேட்க முடியாது. காரணம் என்னன்னா, ஆண்டவருடைய பிரியம் என்மேல் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்மேல் பிரியமாயிருக்கிறேன். இந்த காரியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். என்னன்னா, உம்முடைய நேசம் என்மேல் திரும்பட்டும், உங்க அன்பு என் மேல திரும்பட்டும். ஆண்டவரே, எனக்கு தெரியும் நீங்க நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா என் குடும்பத்தில் இருக்கிற, என் வம்சத்தில் இருக்கிற எல்லாரை விட எனக்கு 2 மடங்கு. இன்னைக்கு நிறைய பேரை கர்த்தர் நேசிக்கிறதுனால தான் கர்த்தர் உங்களுக்கு பல மடங்கு அதிகமாய் தந்திருக்கிறார். ஆண்டவருடைய நேசத்திற்குரியவர்களாய் மாற எனக்கு கிருபை தருகிறவர் கர்த்தர். ஆண்டவர் என்னை நேசிக்கிறவர். உம்முடைய அன்பு என்மேல் திரும்பட்டும் கர்த்தாவே, உம்முடைய அன்பு என்மேல் திரும்பட்டும். யார் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன் என்று கர்த்தர் நமக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, இயேசுவே என்னை நேசிக்கிறவர், என்னை நேசிக்கிறவர், என் மேல் அன்பு கூறுகிறவர், என்னை எல்லாரும் வெறுத்தாலும் என்னை நேசிக்கிறதுனால் எனக்கு 2 மடங்கு கிருபையை எனக்கு தருகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க அன்பு மாறவே மாறாது. ஆமென், ஹல்லேலூயா. மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம்மன் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம்மன் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம்மன் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரிய. சொல்லுங்க எல்லாரும், மண்ணான மனிதனா என்னால் ஏதும் ஆகுமா? மண்ணான மனிதனா என்னால் ஏதும் ஆகுமா? உம் பிள்ளையாய் நான், உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை.
சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, வாழ தெரியலையே. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ கைகளை மேல உயர்த்தி தேவனே உன் வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு பதில் வரும். உங்க வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு பலன் வரும். பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை. இன்னும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலையே. ஹல்லேலூயா, ஆமென். அவரை நேசிக்கிறவர்களை அவர் நேசிக்கிறவர். என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன், நானும் கனப்படுத்துவேன். அப்போ நம்ம 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, அவர் நம்மளை ரொம்ப நேசிக்கணும். அவர் நம்மளை ரொம்ப நேசிக்கணும். அதுக்கு என்ன காரணம்னு நமக்கு தெரியாது. ஆனா வேதம் சொல்லுது, தாவீதை குறித்து ரொம்ப அழகா சொல்கிறது, அவன் என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன், இருதயத்திற்கு ஏற்ற தாசன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை வந்து நேசிக்கிற அளவிற்கு நீங்க அவரை உங்களுக்குள்ள கொண்டு வரணும். உங்க வாயின் வார்த்தை தான் அவரை நேசத்துக்குள்ள கொண்டு வரும். நீங்க ஏசப்பாட்ட நிறைய பேசணும், நிறைய பேசணும். அவருடைய அன்பு மட்டும் உங்க மேல திரும்பிருச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு எத்தனை பங்கு கிடைக்கும்? எல்லாருக்கும் கொடுக்கிற பங்கு இல்லை, உங்களுக்கு ரெட்டிப்பான பங்கு. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, அவனுடைய சகோதரர்கள் எல்லாரையும் அவன் நேசிக்கிறான். ஆனா பென்யமீனை அதிகமாய் நேசிக்கிறான். ஏன் அப்படின்னா அவனுடைய சொந்த, அவனை பெத்தெடுத்த அம்மா அவனை பெத்தெடுத்தான. உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் 1 மடங்கு வச்சா பென்யமீனுக்கு மொத்தம் எத்தனை மடங்கு இருக்குன்னா 5 மடங்கு இருக்குது. உனக்கு மட்டும் ஏப்பா இப்படி? ஏன்னா நான் உன்னை என்ன பண்றேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். அதனால இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய நேசத்திற்காக ஓடி ஓடி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவங்களுடைய அன்பு கிடைச்சு எத்தனை நாள் அந்த அன்பு கிடைக்கும்? உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய அன்பின் நிமித்தமாய் நமக்கு ஒன்றும் கிடைக்காது, நஷ்டம் மட்டும்தான் வரும். நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அவங்களுடைய அன்பிற்காக ஓடுகிறது நமக்கு ஒரு பெரிய. வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் எந்த மனுஷனுடைய அன்பிற்காக ஓடாதீங்க. நான் நம்புறேன், ஏசப்பாவுடைய அன்பு மட்டும் உங்களுக்கு கிடைச்சுன்னா போதும், உங்களுக்கு 2 மடங்கு பலனை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தினுடைய மனுஷனுடைய அன்புக்காக ஏங்குனீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம நேசிக்க வேணும்னு நினைக்க அவங்க தூரத்துல போவாங்க. அவங்க நம்ம பக்கத்துல வரமாட்டாங்க. எப்பவுமே அன்பிற்காக பிச்சை எடுக்கவே கூடாது. யாருமே எந்த மனுஷனிடத்துலையுமே அன்பிற்காக பிச்சை எடுக்காதீங்க. நீங்க அன்பிற்காக பின்னாடியே போயிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த அன்பை பெற்றுக்கொள்ள. உங்களை ஒருத்தங்க வெறுக்கிறாங்களா, நீங்க அவங்கள வெறுக்க வேண்டாம். ஆனா உங்க நேசத்திற்காக நீங்க போய் கையேந்து நிக்க வேண்டாம். அன்புன்றது தானா வரணும். அது யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம். அந்த மனுஷன் அன்பு செலுத்தலையா, என்ன அன்பு செலுத்துகிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், என்னை நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்னை நேசிப்பார், ஆனால் எனக்கு 2 மடங்கு கர்த்தர் கொடுக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். சிஸ்டர், பிரதர், தகப்பனை, தாயே, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்கு ஒண்ணுமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம். உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு படிப்பு ஒரு காரணமா இருக்க வேண்டாம். உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு வேற உங்களை அழகோ பர்சனாலிட்டியோ எதுவுமே ஆண்டவருக்கு வேண்டியதில்லை. அவருடைய அன்பு உங்க மேல இருந்துச்சுன்னா எதுவுமே இல்லைன்னாலும் உங்களுக்கு 2 மடங்கு பதில், 2 மடங்கு பலன். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாய் கர்த்தர் 2 மடங்கு பலனை கொடுக்கிறதற்கு வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க நேசம் என் மேல திரும்பட்டும் ஆண்டவரே.
உங்க மேசைய மேல இந்த 100 நாள் ஜெபம் வெறும் வெறுமையா போயிடக்கூடாது. நீங்க ஆண்டவருடைய பார்வைக்கு ஸ்பெஷலா தெரியணும். உங்க ஆண்டவருடைய அன்பு உங்க மேல ஸ்பெஷலா வரணும். கர்த்தர் உங்களை எல்லாரை விட நிறைய நேசிக்கணும். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட இந்த 100 டேஸ் ஜெபத்துல கலந்து கொள்றவங்க மேல ஆண்டவருடைய அன்பு திரும்புவதாக. கர்த்தருடைய அன்பு திரும்பட்டும். ஆண்டவருடைய அன்பு திரும்பட்டும். கைகளை உயர்த்தி நானுமே நேசிக்கிற ஆண்டவரே சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமென். அவரை நேசிக்கிறவர்களை அவர் நேசிக்கிறார். அவரை கனப்படுத்துகிறவர்களை அவர் கனப்படுத்துகிறார். சத்தமா எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே உங்க அன்பு எங்க மேல திரும்பட்டும்னு கேளுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னை நேசிக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல, என்னை நேசிக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. கேளுங்க வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாம் கேளுங்க. ஏசப்பாவுடைய அன்பு உங்க மேல திரும்பட்டும். அவருடைய நேசம் உங்க மேல திரும்பட்டும். அவர் காரணத்தோட நேசிக்கிறவர் அல்ல, அவர் காரணமே இல்லாம அவர் நேசிக்கிறவர். ஆண்டவரே இயேசப்பா, இயேசப்பா உங்க அன்பிற்கு நான் பாத்திரமா நான் நடக்கட்டும். நீங்க என்ன நேசிச்சா போதும். உங்க அன்பு என் மேல கடந்து வரட்டும். அந்த கல்வாரி அன்பு என் மேல கடந்து வருவதாக. சொல்ல சொல்ல இயேசுவே அந்த நேசம் என் மேல் கடந்து வருவதாக. ஹalleluya. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு. எல்லாரும் அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை. கைகளை மேல தட்டி உங்க அன்பு பெரியது இயேசுவே. இயேசுவா உங்க அன்பு பெரியது இயேசுவே, உங்க தயவு பெரியது. ஹalleluya. ஆமென். அந்தரங்கத்தில் கொடுக்கிற வெகுமதி ராஜாவினுடைய கோபத்தை தனியா பண்ணுகிறது. அந்தரங்கத்தில் கொடுக்கிற கிஃப்ட் ராஜாவினுடைய கோபத்தை தனியா பண்றது. நீங்க ஒரு 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 இந்த 21 நாளைக்குள்ள ஒரு வரைமுறைக்குள்ள வாங்க. எதுக்குள்ள வாங்கன்னா உங்க அன்பை உங்க நேசத்தை எப்படியாவது நான் என்ன பண்ணணும்னா நான் வாங்கணும். உங்க நேசத்தை. ஈசாய்க்கு அத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் தாவீதை இயேசு ஆண்டவர் நேசிச்சார். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த வனாந்தரத்தில் இருக்கிற கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கும் போது அவர் யாருக்கு ரொம்ப பிரியமா வாழ்ந்தாருன்னா ஏசப்பா ஆராதிச்சுட்டே இருந்தாரு. இப்போ ஆண்டவருடைய அன்பு மட்டும்தான் இருக்குது. யார்கிட்ட இருக்குன்னா தாவீதுக்கு இருக்கு. வேற யுத்தம் தெரியாது, அங்க போய் நிக்கிற கத்தியை பிடிக்க தெரியாது, பட்டயத்தை பிடிக்க தெரியாது. ஆனா இந்த ஒரு அன்பு கோலியாத்தை ஜெயிக்க வச்சு தன் சகோதரரை பார்க்கலும் அவனுக்கு 2 மடங்கான அபிஷேகத்தை. கர்த்தர் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சார்னா பணம் தன்னை போல கடந்து வரும். ஆண்டவர் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சார்னா ஞானம் தன்னை போல கடந்து வரும். கர்த்தருடைய அன்புக்கு நீங்க பாத்திரமா மாறிட்டீங்கன்னா நான் நம்புற எல்லா வாசல்களும் உங்களுக்கு திறக்காத அனைத்து வாசல்களும் உங்களுக்காய் கிருபையாய் திறக்கும், கிருபையாய் திறக்கும், கிருபையாய் திறக்கும். கர்த்தர் நேசிக்கிறாரான்னா உலகத்தில் இருக்கிற எல்லாரையுமே ஆண்டவர் நேசிக்கிறார், எல்லாரையுமே ஆண்டவர் நேசிக்கிறார். ஆனா சிலரை மட்டும் ஆண்டவர் எப்படி நேசிக்கிறார்னா ஸ்பெஷலா நேசிக்கிறார், ஸ்பெஷலா நேசிக்கிறார். யார யார? முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனிடத்தில் வரும்போது தகப்பனிடத்தில் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய சொத்து உங்களுடைய எதுவுமே எனக்கு வேண்டாம், ஆனால் உங்கள் அன்பு மட்டும் எனக்கு போதும். நீங்கள் எவ்வளோ அன்புள்ளவர்னு எனக்கு தெரியும். எனக்கு வேலைக்காரனை நீங்கள் நிறைய பேர் நல்லா பார்த்துருக்குறீங்க. அந்த அன்பு மட்டும் போதும்னு சொன்ன உடனே அந்த அன்பு அவனை வேலைக்காரனா கிடையாது, அந்த அன்பு அவனுக்காக கொளுத்த கன்றை அடிக்க வைக்கப்பட்டது. அதனால் நான் நம்புகிறேன், நீங்கள் ரொம்ப நிறைய டைம் ஆண்டவரோட செலவு பண்ண ஆரம்பிங்க. நிறைய ஆராதனை பாடல்களை பாடிட்டே இருங்க. உங்களுக்கு உங்க மேலே யாருடைய அன்பு வரும்னா ஏசப்பாவுடைய அன்பு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, உங்க தலை மேல 2 மடங்கு ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கும். நீங்க ஸ்பெஷலா இருப்பீங்க. உன் வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு பலனை கர்த்தர் தருவார். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் என்ன பேசுறார் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு 2 மடங்கு பலன். நம்பர் 1 சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 3 விதமான அபிஷேகத்தை ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதற்கு பிறகு இப்போ கர்த்தர் ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்பர் 1 யாருக்கு கர்த்தர் 2 மடங்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம்னா, பொறுப்பை எடுக்கிறவர்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். உங்களை கர்த்தர் உங்களை என்ன எப்படி வைக்க போறாருன்னா, பொறுப்பு. கர்த்தர் எங்க போனாலும் உங்களை கர்த்தர் பொறுப்புகளை கர்த்தர் கையில கொடுக்க போறாரு. யோசேப்புனுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கிறது. நீங்க அந்த இடத்துல பொறுப்புல தான் நீங்க இருப்பீங்க. உங்க கையிலிருந்து பிரிச்சு கொடுப்பீங்க, உங்க கையிலிருந்து கொடுப்பீங்க. ஆண்டவர் உங்க குடும்பத்திற்கே கர்த்தர் உங்களை கலங்கர விளக்கா, உங்க குடும்பத்திற்கே உங்களை பொறுப்பாளியாய். ஆமென். ஆசைப்படுங்க. 2 மடங்கு அபிஷேகம் உங்களுக்கு வருது. நம்பர் 2 இரண்டாவது, ஏசப்பாவுடைய நேசத்திற்கு பாத்திரமா இருக்கிறவங்களுக்கு 2 மடங்கு அபிஷேகம் கிடைக்குது. நம்பர் 3 மூன்றாவது வேதத்துல இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு தேவ மனுஷன் யார் அப்படின்னா, எலிசா. வேதம் சொல்லுகிறது, எலியாவினிடத்திலே இருந்த ஆவி இந்த மனுஷனுக்கு எப்படி கிடைச்சிச்சாமா, 2 மடங்கு கிடைச்சிருச்சு. எப்படி இவனுக்கு 2 மடங்கு? இந்த 2 மடங்கு எதற்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும்தான் இருக்குது. என்ன ரூல்ஸ்னா, நீ அரிதான காரியத்தை கேட்டாய். ஆனா நீ பரவாயில்ல, அரிதான காரியத்தை கேட்டா பரவாயில்ல. என்ன அப்படின்னா, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை கண்டால், நீ என்னை பார்த்தா அந்த அபிஷேகம் உனக்கு என்ன கிடைக்கும்னா ரெட்டிப்பாக கிடைக்கும். ஆனா இது அவரை எடுத்துக்கொள்ளப்படும் போது பார்க்கிறது அப்படின்றது ஒரு சாதாரணமானதல்ல. கர்த்தர் என்ன அங்க போக சொல்றாரு, கர்த்தர் என்ன இங்க போக சொல்றாரு. கடைசியில இவங்க எங்க வந்தாங்கன்னா யோர்தானுக்கு வந்தார்கள். நல்லா கவனிச்சுக்கங்க. நீங்க அந்த வசனத்தை வாசிங்களேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்து என்று கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அடுத்து அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது என்றார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இப்போ இவர் என்ன பண்றாருன்னா, அவர்கள் அக்கறைப்பட்ட பின் எலிசாவை நோக்கி, இப்போ ஒவ்வொரு ஏரியாவா யாரை கொண்டு போறாருன்னா எலிசாவை கொண்டு போறாரு ஆண்டவர். அப்போ கடைசியா வந்த இடம் எங்க அப்படின்னா யோர்தான். இப்போ இந்த யோர்தானிலிருந்து எலியா எடுத்துக்கொள்ளப்படுறாரு. இப்பதான் அவர் 2 மடங்கு அபிஷேகத்தை அவர் வாங்கணும். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த யோர்தானுடைய அக்கறைக்கு போவதற்கு எலியாவுக்கு ஒரு அற்புதம் தேவைப்படுது. அவர் ஒரு அற்புதத்தை செஞ்சுதான் 2 பேரும் அந்த ஆற்றுக்கு அக்கறைப்படுறாங்க. எலிசாவும் அங்க போயிட்டாரு. இப்போ உண்மையா நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 100 பேர், அதுல ஒரு 50 பேர் இந்த ஆற்றுக்கு இந்த பக்கத்தில் நிற்கிறாங்க. யாருமே உள்ள வர்றதுக்கு முயற்சி எடுக்கல. ஏன்னா நிறைய பேருக்கு தைரியம் இல்லை, நிறைய பேருக்கு விசுவாசம் இல்லை. ஆனா இந்த எலிசா மட்டும் ஒரு முடிவெடுத்தாரு. எனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்னா நான் நிலையான ஒரு பின்பற்றுதல், நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன், நான் ஒரு திட்டத்தை எடுத்திருக்கிறேன். என்ன வந்தாலும் நான் அதுல என்னவா இருப்பேன்னா, நான் உறுதியா நான் நிற்பேன். இந்த விசுவாசத்துல நான் உறுதியா நிற்பேன். அப்படின்னா இந்த யோர்தானுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் வராது. யோர்தான் நதியோட இஸ்ரவேலுடைய எல்லை முடிஞ்சிருச்சு. யோர்தானுக்கு அக்கறைப்பட்டாங்கன்னா அந்நிய நாடு தான் போகணும். திரும்பி இவர் இந்த
எலியா யோர்தானை கடக்கிறதுக்கே ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா, எலிசா யோர்தானை கடக்கிறதுக்கு என்ன வேணும்? அற்புதம் வேணும். ஒருவேளை பார்க்கலன்னா, ஒருவேளை ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கலன்னா நான் திரும்பி எப்படி வருவேன்? இது எதையுமே அவர் நினைக்கல. அவருடைய கண்ணுக்கு முன்னாடி நின்னது ஒன்னே ஒன்று, நான் எடுத்த தீர்மானத்தில், நான் எடுத்த விசுவாசத்தில் கடைசி வரைக்கும் என்னவா இருப்பேன்னா, நான் உறுதியாக நான் நிற்பேன். அதில் நான் என்ன நடந்தாலும் பரவாயில்ல. இந்த உறுதி வேதம் சொல்லுகிறது. எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது அவருடைய சரீரத்திலிருந்து விழுந்த அந்த சால்வை எடுத்து அந்த யோர்தானை அடிக்கும் போது அந்த யோர்தான் ரெண்டாக பிரிந்து அவனை ஆச்சரியத்தோட பார்த்தார்கள். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், எலியாவினுடைய கடைசி அற்புதம் எலிசாவினுடைய முதல் அற்புதமாய் மாறினது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் 2 மடங்கு அதிசயத்தை செய்ய போறாரு. 2 மடங்கு கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிக்க போறாரு. என்ன நடந்தாலும் எடுத்த தீர்மானத்துல உறுதியா இருங்க. கர்த்தர் கொடுத்த வார்த்தையில உறுதியா இருங்க. அந்த விசுவாசத்துல நீங்க உறுதியா இருங்க. ஆமென். அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டார். அந்த பரிசுத்தத்துல உறுதியாய் நான் நிற்போம். ஆமென். அந்த ஜெப வாழ்க்கையில உறுதியாய் நிற்போம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். அந்த உறுதி இருக்குல்ல, அந்த உறுதி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கனப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இன்று ஆண்டவர் 79வது நாள் கொடுத்த வாக்கு தத்தம், உன் வெட்கத்திற்கு பதிலாக 2 பலன் வரும். உன் வெட்கத்திற்கு பதிலாக 2 பலன் வரும். ஆமென். ஃபர்ஸ்ட் ஒரு 3 காரியத்தை நம்ம தியானித்தோம். ஒரு 3 விதமான அபிஷேகம். ஃபர்ஸ்ட் அறிவிக்கிற அபிஷேகம், 2வது சூழ்நிலையை மாற்றுகிற அபிஷேகம், 3வது ஆசாரிய அபிஷேகம். இந்த 3 அபிஷேகம் நம்முடைய தலையின் மேல் கர்த்தர் வைப்பார். நம்பர் 3, அடுத்து ஒரு 3 நமக்கு ரெட்டிப்பான அபிஷேகத்தை கர்த்தர் எப்ப தருவார்னா, 1 பொறுப்புகளை எடுக்க ரெட்டிப்பான அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். நம்பர் 2, 2வது நேசிக்கிறவர்களுக்கு 2 மடங்கு அதிசயத்தை கர்த்தர் தருவார். நம்பர் 3, 3வது உறுதியாய் நிற்பவர்களுக்கு 2 மடங்கு அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு 2 மடங்கு இரட்டத்தனையாய் இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும் ஆண்டவரே, நிறைவேறட்டும் ஆண்டவரே. அப்படியே எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு இரட்டத்தனையாய் பலன் வரும். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக. ஆமென். உங்க எல்லாரையும் ஜெபத்திற்குள்ள நடத்த விரும்புகிறேன். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். என் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர், என் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். என் தலையை நிமிர பண்ணுகிறவர். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லலாம், இந்த வார்த்தை நிறைவேற போகிறதற்காக ஸ்தோத்திரம், நிறைவேற போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். இந்த வார்த்தையை கர்த்தர் அப்படியே நிறைவேற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். இதுவரையிலும் நடத்தினவர் என்னை நடத்த போகிறார், நடத்த போகிறார். எனக்கு 2 மடங்கு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, விசுவாசிக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.